தற்போது ஒரு அண்மை செய்தியாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் அஜித் தோவல் நியமனம் செய்யப்பட்டுள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக 3வது முறையாக அஜித் தோவல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஜூன் 5ஆம் தேதியுடன் அஜித் தோவலின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 3வது முறையாக அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நியமிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்கள் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, 3வது முறையாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் அஜித் தோவல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக 3வது முறையாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரதமரின் முதன்மை செயலாளர் சர்மா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அஜித் தோவலை பொறுத்தவரையில் கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் அஜித் தோவல். 1972 பேட்ச் IAS அதிகாரியான PK மிஸ்ரா பிரதமருடன் 10 ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் அஜித் தோவல் 3வது முறையாக நியமனம் செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக பல்வேறு இடங்களில் பெயர் பெற்றிருக்கக்கூடிய அஜித் தோவலை பொறுத்தவரையில் 3வது முறையாகவும் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜூன் 5ஆம் தேதியுடன் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் பணி நீட்டிப்பு செய்து 3வது முறையாக அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.